அனைவருக்கும் வணக்கம். தந்தி டிவி வழங்கக்கூடிய வெற்றி நிச்சயம் என்ற நிகழ்ச்சி மூலமாக வரலாறு பாடத்தில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெறுவது எப்படி என்பது பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த 12ஆம் வகுப்பு வரலாறிலே 2 பிரிவுகள் உள்ளது. இந்திய வரலாறு என்றும் உலக வரலாறு என்றும் 2 பிரிவுகள் உள்ளது. இந்திய வரலாறு நிகழ்ச்சி பாடத்திலே 1 முதல் 20 பாடங்கள் உள்ளது. அதற்கு 130 மதிப்பெண்கள் வினாக்கள் கேட்கப்படும். உலக வரலாறு என்ற 2வது பிரிவிலே 21வது பாடத்திலிருந்து 35ஆம் பாடம் வரையும் உள்ளது. அதற்கு மேல்நிலைத் தேர்விலே 70 மதிப்பெண்களுக்கான வினாக்கள் கேட்கப்படும். ஆக மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கான வினாக்களை நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். வரலாறு பாடத்தில் போகும்போது எதை ஒன்றாலும் எழுதான்ற நிகழ்ச்சி நிலை மாறி முக்கியமான கருத்துக்களை பாயிண்ட்ஸ் அடிப்படையில் கொடுக்கும் எழுதினோம் என்றால் நிச்சயமாக நாம் தேர்ச்சி பெற முடியும். ஹிஸ்டரி என்பது மிக எளிதான பாடம். அதே நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்துக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம பாட வாரியாக சிந்திக்கும் போது எந்த பாடங்களை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது 6 மதிப்பு வினாக்களை சிந்திப்போம். 6 மதிப்பு வினாக்கள்ல ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய விதிமுறைகள் அது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய விதிமுறைகள் கேட்கும்போது நீங்க 6 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். அதுக்கடுத்து நம்ம சிந்திக்க வேண்டியது 2வது பாடல காரன்வாலிஸ் பிரபு. இந்த பாடல நீங்க அதிகமாக வினாக்கள் கேட்கப்படும். காரணம் என்னங்க, காரன்வாலிஸ் பிரபுவின் சீர்திருத்தங்களை மதிப்பிடுக 10 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுல வரக்கூடிய 6 மார்க் கொஸ்டின் 2 இருக்கு. வருவாய் சீர்திருத்தம், அதாவது நிலையான நிலவரி திட்டம் என்ற ஒரு வினா, நீதித்துறை சீர்திருத்தம் என்ற ஒரு வினா, அதுவும் 6 மதிப்பெண், காவல்துறை சீர்திருத்தம் அது 3 மதிப்பெண். ஆக இந்த பாடல பார்க்கும்போது 2 6 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இதை நீங்க படிச்சீங்கன்னாக்கா எளிதாக மதிப்பெண் வழங்குவதற்கு ஒரு வழி. காரன்வாலிஸ் பாடத்துல நிலையான நிலவரி திட்டம், அதாவது வருவாய் சீர்திருத்தம் சொல்லுவாங்க. அதில் பார்க்கும்போது நிலங்கள் 10 ஆண்டுகளுக்கு குத்தகையிடப்பட்டது முதல் பாயிண்ட். ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளராக கருதப்பட்டார்கள் 2வது பாயிண்ட். குடியானவர்கள் குத்தகையாளர்களாக கருதப்பட்டார்கள். மொத்த வருவாயில் 89% ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் 11% ஜமீன்தார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஜமீன்தார்கள் மற்ற பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக நிலையான வருமானம் கிடைத்தது. இந்த 6 செய்தி குறிப்பு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னாக்கா 6 மதிப்பெண் ஈஸியா கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டுதலும் கேட்கக்கூடிய இது வினா. அடுத்தபடியாக ரொம்ப சிந்திக்க வேண்டிய பாடம் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்திய மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர், பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். அவருடைய பாடம் சிந்திக்கும் பொழுது அவர் என்னென்ன செஞ்சார், அவருடைய சீர்திருத்தங்கள் தான் கேட்பாங்க. 6 மார்க்லையும் கேட்கலாம், 10 மார்க்லையும் கேட்பாங்க. சதி ஒழிப்பு அவருடைய 1829ஆம் ஆண்டு. சதி என்றால் கணவன் இறந்துவிட்டால் அவருடைய சிதையிலேயே மனைவி தள்ளி கொண்டு விடுவது சதி. விளக்கம் எல்லாருக்கும் தெரியும். வங்காளத்தில் மட்டும் ஒரே ஆண்டில் சுமார் 800 நிகழ்வுகள் நடைபெற்றன. இதை தடுப்பதற்காக வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜாராம் மோகன் ராய் என்ற துணையோடு சேர்ந்து ஒரு சட்டம் இயற்றினார். இது சதி ஒழிப்பு. அடுத்தபடியா கல்வி சீர்திருத்தத்தில் பார்க்கும்போது மெக்காலே என்பவர் மூலமாக ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தினார். இந்திய மக்கள் படிக்கணும், படிச்சாதான் நல்லா செய்ய முடியும். மெக்காலே என்பவர் தலைமையில ஒரு குழு அமைக்கிறார். ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும். அது மெக்காலே சொல்லக்கூடிய அவருடைய கருத்து என்னன்னா, இந்திய மக்கள் ஐரோப்பிய கலை மற்றும் அறிவியலை ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்தியாவின் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்தார். இது கல்வியில கொண்டு வரலாம். அப்புறம் குழந்தை நரபலி கொடுக்குது. சவுகார்த்தியில் காணப்பட்ட ஒரு தீவில் காணப்பட்ட ஒரு அதையும் ஒழிச்சாரு. அப்போ இந்த பாடத்தில் சிந்திக்கும் பொழுது சதி ஒழிப்பு ஒரு 3 மதிப்பெண் வினா, பென்சிஸ் கொலை 3 மதிப்பெண் வினா, மெக்காலே பிரபு 3 மதிப்பெண் வினா. அப்படி தொகுத்து எழுதினாக்கா ஒரு 6 மதிப்பெண். தக்கர்கள் ஒழித்தார் சொல்லுவாங்க. தக்கர்கள் சீலிமன் தலைமையில
சுமார் 2000 தக்க எண்ணக்கூடிய கொள்ளை கூட்டத்தினர் 2000 பேர் பிடிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் அந்த சீலிமன் தக்கி சீலிமன் என்று அழைக்கப்பட்டார் ஒரு பட்டம் அவர் கொடுத்தாங்க. ஆக இது இந்த சீர்திருத்தம் தொகுத்து சொன்னீங்கன்னாக்கா இது வில்லியம் பெண்டினுடைய சீர்திருத்தங்கள் யாவை அப்படின்னு கேட்கும்போது இதை எழுதலாம். இதுல 6 மதிப்பெண் வினாக்களும் உண்டு, 3 மதிப்பெண் வினாக்கள் உண்டு, ஒரு 10 மதிப்பெண் உண்டு. இது ரொம்ப முக்கியமான பாடம். எப்படி கார்பன் நாலேஜ் முக்கியமான பாடம் சொன்னமோ அதே இந்த பாடத்தையும் நீங்க சிந்தனையோடு படிச்சீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். இப்போ சதி ஒழிப்பு சொல்லும்போது அதுலயே நம்ம இன்னொன்று தொகுத்து படிக்கலாம். பிரிட்டிஷாரின் மகளிர் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள், ஆங்கிலேய காலத்துல மகளிருக்காக என்னென்ன செஞ்சாங்க சொல்லும்போது இது சதி ஒழிப்பு ஒன்னு சொல்லலாம், பெண் சிசு கொலையை ஒன்னு சொல்லலாம். அடுத்தது பர்தா முறை 3 மதிப்பெண் நம்ம எப்பவுமே படிக்கும்போது ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு படிச்சீங்கன்னாக்கா எளிதாக அந்த பாடம் ஞாபகம் கோரிலேட் பண்ணி படிக்கும். சதி ஒழிப்பு, பெண் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள், சதி ஒழிப்பு 1, பெண் சிசு கொலை 2, இது வெள்ளிப்பிடிகள் வருது. இன்னொன்னு பர்தா முறை, பெண்கள் முகத்தை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் காணப்பட்டது. அது காலப்போக்கில் அது எந்த சட்டமும் இயற்றப்படாமல் அதுவும் மறைந்தது, பர்தா முறை சொல்லலாம். அடுத்தபடியாக விதவை மறுமண சட்டம் 1956 விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. அப்புறம் குழந்தை மனம், அதாவது சாரதா சட்டம் 1930 இயற்றினார்கள். அதுல பெண்ணின் திருமண வயது 14 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. இப்ப இது 5 சொன்னாக்கா ஒரு 10 மதிப்பாருக்கும் எழுதலாம். அதாவது எப்படி பிரிட்டிஷார் பெண்கள் விடுதலைக்காக ஆங்கிலேயர்கள் மூலம் இயற்றப்பட்ட சட்டங்கள் யாவை சொன்ன கேட்டாங்க, ஒரு வினா கேட்டாங்கன்னாக்கா சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை, பர்தா முறை, விதவை மறுமண சட்டம், சாரதா சட்டம், இந்த 5 தொகுத்து சொல்லும்போது எழுதினாக்கா 10 மதிப்பு நாட்களும் ஒன்று. மெக்காலே பார்த்தோம் வில்லியம் பெண்டிங்ல. அது பார்க்கும்போது பிரிட்டிஷாரின் கல்விக் கொள்கை அது பிரிச்சு படிச்சாங்க, கோலேட் பண்ணாக்கா நிறைய 3 மதிப்பெண்கள் வரும். கல்விக் கொள்கை சொல்லும்போது மெக்காலே பிரபு 1. 2வது சார்லஸ் வுட் அறிக்கை, ரொம்ப முக்கியமான வினாங்க. இது 6 பாயிண்ட் தான். இது 6 மார்க்லயும் கேட்கறாங்க, 3 மார்க்லயும் கேட்பாங்க. ஒவ்வொரு தேர்விலும் கேட்கக்கூடிய ஒரு வினா சார்லஸ் வுட் அறிக்கை. சார்லஸ் வுட் அறிக்கை இந்தியாவின் அறிவு பட்டயம் எனப்படுகிறது. அந்த சார்லஸ் வுட் என்ன பண்ணாரு, கல்வியை 3ஆ பிரிக்காரு. தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி என்று 3ஆக பிரிக்காரு. கல்வித்துறைகள் சீரமைக்கப்பட்டது. இப்ப அந்த சார்லஸ் வுட் அறிக்கை 6 மதிப்பெண் வினா கேட்கக்கூடிய ஒரு வினா, அல்லது 3 மார்க்லயும் கேட்பாங்க. அல்லது இப்படி கேட்டாங்க ஆங்கிலேயரின் கல்விக் கொள்கை கெடுக்கும்போது நீங்க எழுதலாம். மெக்காலே பிரபு 1 சொல்லிட்டேன், வில்லியம் பெண்டிங் வந்தது. அதே போல சார்லஸ் வுட் அறிக்கை. அடுத்தது ஹண்டர் குழு, ரிப்பன் குழு காலத்துல ஹண்டர் குழு தலைமையில் ஒரு கல்வி குழு எடுத்தாங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா துவக்க கல்வியை மேம்படுத்த வேண்டும் சொன்னார். பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் சொன்னார். செகண்டரி இடைநிலை கல்வி நம்ம 2ஆ பிரிச்சாங்க, இலக்கிய கல்வி, தொழிற்கல்வி 2ஆ பிரிக்காரு. இலக்கிய கல்வி என்றும் தொழிற்கல்வி என்றும் பிரிச்சாங்க. அடுத்தது கல்வியை உள்ளாட்சி நிர்வாகம் கவனிக்க வேண்டும் என்று இந்த அண்டர் குழு அறிவித்தார். இந்த 3 தொகுதினாக்கா, அதாவது சொல்ற மெக்காலே பிரபு, வுட் அறிக்கை, சார்லஸ் வுட், அடுத்தது ஹண்டர் குழு, இதை 3 தொகுத்து சொன்னீங்கன்னாக்கா ஒரு 10 மதிப்பெண் கொஸ்டின் நீங்க எழுதலாம். இதுல இன்னொன்று சேர்த்து 1913ஆம் ஆண்டு பட்டய சட்டம். அந்த பட்டய சட்டத்தில் முதலாக கல்விக்காக ஆங்கிலேய காலத்திலே 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆக இதை படிக்கலாம். இப்ப நான் இது வரைக்கும் பார்த்ததுல பார்க்கும்போது கார்டன் வாலிஸ் பார்த்தோம், வில்லியம் பெண்டிங் பார்த்தோம், பிரிட்டிஷாரின் வருவாய் கொள்கை, பிரிட்டிஷாரின் பெண் விடுதலைக்காக ஏற்பட்ட சட்டங்கள், பிரிட்டிஷாரின் கல்விக் கொள்கைகள். ஆக இதில் தொகுத்து நீ படிச்சினாக்கா எளிதாக மதிப்பெண் வாங்கலாம். மராட்டிய கூட்டணிவின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் யாவை, ரொம்ப திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தபடியாக இன்னொரு 6 மதிப்பெண் வாக்குகள் கேட்கிறது 1957ஆம் ஆண்டு கழகத்தின் விளைவுகள். நான் சொல்றதுதான் எல்லாமே எளிதான ஸ்லோ லேர்னர்ஸ் மாணவர்கள் எளிதாக படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மிதவாதிகளின் கோரிக்கைகள், ஒத்துழையாமை இயக்கத்தின் 3 நிலைகள், தேசிய இயக்கத்தில் வ.உ.சி.யின் பங்களிப்பு, நீதி கட்சியின் கல்வி சீர்திருத்தங்கள், கட்டாய நலன் கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். இந்த இதுவரைக்கும் பார்க்கும்போது 6 மதிப்பெண் வினாக்கள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தபடியாக உலக வரலாறுல பார்க்கும்போது முக்கியமா நீங்க கவனம் செலுத்தக்கூடிய பாடம் அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள். இது ரொம்ப எப்படி காரணம் முக்கியமான பாடம் சொல்லணும், அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். காரணம்னாக்கா இதுல ஒரு 6 மார்க் கொஸ்டின் இருக்கு, 3 3 மார்க் கொஸ்டின். எப்படி அமெரிக்க விடுதலை காரணங்கள் சொல்லும்போது 1
அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள். 2 முத்திரைத்தாள் சட்டம். 3 டவுன்ஷெட் சட்டங்கள். 4 பாஸ்டன் படுகொலை. 5 பாஸ்டன் தேநீர் இருந்து. இப்படி 5 பிரிக்கணும். அடிப்படை காரணங்கள் 6 மதிப்பெண் வினா. என்னன்னு கேட்டாக்கா, அமெரிக்க குடியேற்றம் எதிராக இங்கிலாந்து அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை இயற்றியது. சட்டங்கள் தான் இந்த அமெரிக்க விளைவுக்கு முக்கிய காரணம். நாவாய் சட்டம் 1, வெள்ளப்பாகு சட்டம், தொப்பி சட்டம், இரும்பு சட்டம், இப்படி பல சட்டங்களை இயற்றியதால் அந்த மக்கள், அமெரிக்க குடியேற்றம் வாழ்ந்த மக்கள் தாயக அரசு மீது வெறுப்பு தோன்றி அந்த விடுதலை போருக்கு இட்டு சென்றது. இது அடிப்படை காரணம். அடுத்தபடியா முத்திரைத்தாள் சட்டம். இங்கிலாந்துடைய பிரதமர் அவர் கிரன்வெல் என்ன செய்யறாருனாக்கா, அமெரிக்க குடியேற்ற பல்வேறு சட்டங்களை ஏற்றுகிறார். குறிப்பாக புதிதாக நிலப்பகுதி எதுவும் வாங்கக்கூடாது என்று சட்டம் வைக்கிறார். அப்படி வாங்கினா அந்த இங்கிலாந்தினுடைய முத்திரைத்தாளை தான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதை அமெரிக்க மக்கள் எதிர்த்து நோ பிரசன்டேட்டிவ் நோ டாக்ஸ், அதாவது பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை என்ற ஒரு தாரக மந்திரம் முழக்கத்தை அங்கு வெளியிடுறாங்க. அடுத்தது டவுன்ஷெட் என்பவர் என்ன செய்யறாரு, கண்ணாடி, காகிதம், தேயிலை மீது வரி விதிக்கிறாரு. மக்கள் அதை வாங்க மறுக்கிறார்கள். வாங்க மறுத்த பிறகு அந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. 5 அமெரிக்கர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த 5 அமெரிக்கர் சுட்டுக் கொல்லப்படுவது பாஸ்டன் படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கர்கள் செவ்விந்தியர்கள் போல வேடமணிந்து அந்த பாஸ்டன் துறைமுகத்தில் இருந்த இங்கிலாந்து கப்பலில் இருந்த தேயிலை பொட்டலங்களை கடலில் வீசியிருந்தார்கள். இது பாஸ்டன் தேநீர் விருந்து என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த 5ஐயும் நீங்க தொகுத்து, ரொம்ப முக்கியமான பாடம் உலக வரலாறுல அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள். ஒரு 6 மதிப்பு வினா, 3 3 மார்க் கொஸ்டின் உண்டு, ஒரு 10 மார்க் கொஸ்டின். முக்கியமான கொஸ்டின், இதனை படிக்கும். அதே போல பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள் உலக வரலாறுல பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள் பிரான்ஸ் சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. அதே போல உலக வரலாறுல பார்க்கும்போது மறுமலர்ச்சி இத்தாலிக்கான காரணங்கள், சமய சீர்திருத்த விளைவுகள், தொழில் புரட்சிக்கான காரணங்கள், தொழில் புரட்சியின் நன்மை தீமைகள். இன்னொன்னு ஹிட்லரின் அயல்நாட்டு கொள்கை, அதுவும் அடிக்கடி கேட்கிறாங்க. ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்தவர், அவர் என்ன செய்யறாரு, இந்த வெர்சல்ஸ் உடன்படிக்கையை பின்பற்றவில்லை. முதல் ஒரு முடிவில் ஏற்பட்ட வெர்சல் உடன்படிக்கையை அவர் நிராகரித்தார். அதனால ஜெர்மனிய மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்யறாரு, கட்டாய ராணுவ, ஜெர்மனி அனைவருக்கும் கட்டாய ராணுவ பயிற்சி கொடுக்கிறார். எல்லாருமே கட்டாய ராணுவ பயிற்சி செல்லணும், மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்கிறாரு. இது ஏன் செய்யறாருனாக்கா, நாட்டினுடைய பாதுகாப்பாக செய்யணும் சொல்லி தன்னுடைய ஜெர்மனியுடைய படை வலிமையை பெருக்கிக் கொண்டார். ஆக ஹிட்லரினுடைய அயல்நாட்டு கொள்கை 6 மதிப்பெண் வினாக்கள்ல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே போல உலக வரலாற்றில் பார்க்கும்போது ஐநா சபை 2ஆம் உலகப் போரின் விளைவுகள் ரொம்ப கேட்பாங்க. 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை பார்க்கும்போது 2ஆம் உலகப் போர் விளைவுகள் பலதுருவ கோட்பாடு என்ற மறைந்தது. உலகம் பல பிரிஞ்சது, அது இல்ல. 2 அணிகளாக உலகம் 2 அணிகளாக பிரிந்தது. அமெரிக்கா தலைமையில் ஒன்றும், சோவியத் ரஷ்யா தலைமையில் ஒன்றும், 2 அணிகளாக பிரிந்தது. கெடுபிடி போர் என்ற சொல் முதலாக ஏற்பட்டது. மற்ற குடியேற்ற நாடுகள் 2ஆம் உலகம் முடிஞ்ச பிறகு 1939 1940 முடிஞ்ச பிறகு 2ஆம் உலகம் முடிவில் மற்ற நாடுகள், குடியேற்ற நாடுகள்லாம் விடுதலை அடைந்தது. குறிப்பாக ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகள்லாம் விடுதலை அடைந்தது. இது கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது ஐநாவின் நோக்கங்கள், ஐநா சபை, இது 77வது வினால கேட்பாங்க. கட்டாய வினால 77வது கொஸ்டின். ஐநாவின் நோக்கங்கள், ஐநா சபையினுடைய நோக்கம் அல்லது அணு ஆயுத பரவல் சட்டம், இந்த 2 கொஸ்டின் இதெல்லாம் கேட்பாங்க. உலக வரலாறுல அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள். 6 மதிப்பு வினாக்கள் பார்க்கும்போது இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றியதற்கான காரணங்கள், சமய சீர்திருத்தத்தின் விளைவுகள், தொழில் புரட்சிக்கான காரணங்கள், ஹிட்லரின் அயல்நாட்டு கொள்கை, அப்புறம் 2ஆம் உலகப் போரின் விளைவுகள், ஐநா சபையினுடைய நோக்கம், அணு ஆயுத பரவல் தடை சட்டம். இது வரைக்கும் நீங்க படிச்சனாக்கா நிச்சயமாக உலக வரலாற்று பகுதியில அனைத்து பாடங்களும் தொகுத்து நீங்க எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்திய வரலாறு பார்க்கும்போது
10 மார்க் தனித்தனியே பிரிச்சு போயிடும். கார்ன்வாலிஸ் பிரபு அது படிச்சீங்கன்னாக்கா நிறைய கொஸ்டின் வரும். கார்ன்வாலிஸ் பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு, அதே போல மகாத்மா காந்தியின் பங்களிப்பு. மகாத்மா காந்தியின் பங்களிப்புன்னு கேட்கும்போது நீங்க அதுல வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதை எழுதலாம். ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கியத்துவம், தண்டி யாத்திரை, தனிநபர் அறப்போர், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த 5 செய்திகளை அந்த மகாத்மா காந்தியினுடைய பங்களிப்புல எழுதும்போது அது உங்களுக்கு அதிக மதிப்பு பெற்று தரக்கூடிய ஒரு பகுதி. ஆக கார்ன்வாலிஸ் பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு, மகாத்மா காந்தி, இந்த 3 பகுதியை மட்டும் அதிக கவனம் செலுத்தினா ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க எளிதாக மதிப்பெண்கள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. 3 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது நான் இப்படி சொல்லி படிச்சீங்கன்னா நல்லா ஈஸியா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது பிரிட்டிஷ் நில வருவாய் கொள்கை 10 மார்க்ல அதுல வந்து 3 கொஸ்டின் சொல்லிருக்கேன். நில வருவாய் கொள்கை, நிலையான நில திட்டம், மகள்வாரி முறை, ராயத்துவாரி முறை. அதுக்கு அடுத்தபடியாக மகளிர் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் அப்படி சொல்லும்போது சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை, பர்தா ஒழிப்பு, விதவைகள் மறுமண சட்டம், சாரதா சட்டம், இந்த 5 செய்தியில தொகுதியில 10 மார்க் உண்டு. 3 மதிப்பெண்களும் அதை எழுதலாம். அதே போல பிரிட்டிஷாரின் கல்விக் கொள்கையில சொல்லும்போது 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம், மெக்காலே பிரபு, சார்லஸ் உட் ஹண்டர் குழு, இது தொகுதி எழுதினாக்கா 10 மார்க் 10 மதிப்பெண்களும் எழுதலாம். அதே இடத்துல வந்து ஒரு 6 மார்க் சார்லஸ் உட் 6 மார்க் உண்டு, 3 மார்க் கொஸ்டின் உண்டு. இப்படி தொகுத்து அல்லது ஒவ்வொரு பகுதியை பிரிச்சு படிச்சினாக்கா எந்த பாடத்திலும் குழப்பம் வராது. இப்ப பொதுவாக பசங்க படிக்கும்போது எங்க பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, எந்த பாடத்துல எதை படிச்சுன்ற ஞாபகம் இல்லாம போயிடும், மறந்துடுறாங்க பசங்க. அந்த நிலைமை ஏற்படாம இருக்குன்னாக்கா நீங்க இப்படி பிரிச்சு படிச்சினாக்கா ஈஸியா மார்க் வரலாம். அதே 3 மார்க்கோட பார்க்கும்போது போர்கள் பார்க்கும்போது 2 போர், ரோகில்லா போர், கூர்கா போர், அப்படி போர்கள் அப்படின்னு. உடன்படிக்கைன்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, பசியின் உடன்படிக்கை, இப்படி பிரிச்சு படிங்க. இதுக்கான வினாக்கள் ஈஸியா இருக்கும், அதை படிக்கலாம் நீங்க. அடுத்து ஆங்கில தளபதிகள் 3 பேர், பானர்மேன், சர் ஜான் கரடக், கர்னல் ஜில்லஸ்பி, இந்த 3 பேர். பானர்மேன் கட்டபொம்மன் எதிராக போயிட்டார். அப்புறம் சர் ஜான் கரடக் வேலூர் கழக தொப்பி அறிமுகப்படுத்தினார். கர்னல் ஜில்லஸ்பி வேலூர் கழகத்தை அடக்கியவர். இப்படி 3 பேர் தளபதிகள் சொல்லும்போது, அடுத்தபடியாக நம்ம இந்திய தலைவர்கள் சொல்லும்போது புலித்தேவர், நானா சாஹிப், ராணி லட்சுமிபாய், சுவாமி விவேகானந்தர், தாதாபாய் நவ்ரோஜி, இப்படி தலைவர்கள் போது 5 கொஸ்டின் 3 மார்க்ல படிங்க. அப்புறம் தனி அமைப்பு போது நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம், இல்பர்ட் மசோதா, வங்க பிரிவினை, தண்டி யாத்திரை, பஞ்சசீல கொள்கை. இந்த பஞ்சசீலம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னாக்கா இது இந்த பஞ்சசீலம் எளிதாக மார்க் வாங்கலாம். 3 மார்க்லயும் உண்டு. இந்தியாவின் அயலுறு கொள்கை, ஜவஹர்லால் நம்முடைய இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வகுத்த கொள்கை பஞ்சசீலம். பஞ்சசீலம் 5, பஞ்சம் 5 வகையான கருத்துக்கள், அதான் இந்தியாவுடைய அயல்நாட்டு கொள்கையாக இருக்கு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ரொம்ப நல்லா படிச்சினாக்கா இந்த பஞ்சசீலம் 3 மார்க் கொஸ்டின் எல்லாம் 6 மார்க்கும் எழுதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இதை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினாக்கா அனைத்து பாடங்களும் பண்ணலாம். அதை குறிப்பா வகுப்புல முதல்ல சொன்ன மாதிரி காலக்கோடு சொன்னீங்களா, 84வது கொஸ்டின் 84ல பி, இந்திய விடுதலைப்பு நிகழ்வுகள். அந்த நிச்சயமாக அந்த இந்திய விடுதலைப்பு நிகழ்வுகள் 1905 சுதேசி இயக்கம், 1916 தன்னாட்சி இயக்கம், 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 சட்ட மறுப்பு இயக்கம், 1935 இந்திய அரசு சட்டம், இன்னும் கூட 2 எக்ஸ்ட்ரா படிச்சாக்கா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்திய விடுதலை 1947, இந்திய குடியரசு 1950. இந்த நிகழ்ச்சியில மட்டும் ஞாபகம் 10 வினாக்களை மதிப்பெண் ஈஸியாகலாம். தேர்வினை முழுமையாக தேர்வில் பங்கு பெற்று 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.